ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி போச்சுன்னு பாருங்கள். அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு மேலே நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லி வைக்க ஆரம்பித்தோம். வச்ச கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லி தண்ணி எடுத்து வச்சுட்டு, எனக்கு வந்து பொங்கல் கேஸ் ஸ்டவ் வைக்கிறத விட அடுப்பில் வைக்க தான் பிடிக்கும் பாருங்க. ஆனால் இப்போதைக்கு வசதி இல்லை, சீக்கிரமாக நம்மளும் வைப்போம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா படைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சாச்சு. வடை மட்டும் இன்னும் கொஞ்சம் சுட வேண்டியதுக்கு, அது அப்புறம் சுட்டுக்கலாம். சாம்பாரில் வந்து எல்லாம் காயும் போட்டாச்சு, மாங்காய் உட்பட. நான் முருங்கைக்காய் மட்டும் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வடை, சக்கரை பொங்கல், வாழைக்காய், கோஸ் கூட்டு, பாயாசத்துக்கு பால் விட்டா ரெடி. அப்புறம் வெளியே சாமி கும்பிட ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல இன்னைக்கு நம்ம யாருக்காக வைக்கிறோம்? சூரிய பகவானுக்காக. அப்புறம் பெருக்கி கோலம் போட்டு எடுத்து சூரிய பகவானுக்கு மண்ணில் பொங்கின சாதம், உப்பு இல்லாத காய்கறி, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய்லாம் வச்சு படைச்சாச்சு. இவர் வேற எங்க தேங்காய் தட்டினாலும் ஓடி வந்துடுவார் தண்ணி பிடிக்க. சிரிப்பு அடக்கிட்டு சூரிய பகவானுக்கு படைச்சாச்சு. இந்த வருஷம் எல்லா விவசாய பெருமக்களுக்கும் விளைச்சல் நல்லா வரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், அப்படி நமக்கும் வேண்டிட்டு கீழே வந்து படையில போட்டோம். பொங்கன சாதம், கூட்டு பொருள் எல்லாம் போட்டு காக்கா வச்சு சாப்பிட மணி 1 ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.